புத்திசாலி விவசாயியும் முட்டாள் கொள்ளையர்களும். ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் வேலாயுதம் என்றொரு புத்திசாலி விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு சொந்தமாக 2 பெரிய வயல்களும் ஒரு சிறிய வீடும் இருந்தன. கடினமாக உழைத்தாலும் அவர் சிக்கனமாகவும் சாமர்த்தியமாகவும் வாழ்ந்தார். அதனால் அவர் கொஞ்சம் பணத்தை சேமித்து வைத்திருந்தார். அந்த கிராமத்தில் இருக்கும் மற்றவர்களுக்கு வேலாயுதத்தின் நாணயம் பற்றிய விவரம் தெரியாது. ஆனால் அவர் ஒரு பணக்காரர் என்று பேசிக்கொண்டார்கள். அதே கிராமத்தின் பக்கத்தில் இருந்த காட்டில் 3 கொள்ளையர்கள் வசித்து வந்தார்கள். அவர்கள் சோம்பேறிகள், உழைக்கப் பிடிக்காதவர்கள், கொள்ளையடித்து சம்பாதிப்பதையே தொழிலாக கொண்டிருந்தார்கள். வேலாயுதத்தை பற்றிய வதந்திகளை கேட்ட அவர்கள் எப்படியாவது அவரிடமிருக்கும் பணத்தை திருடிவிட வேண்டும் என்று முடிவு செய்தனர். ஒரு நாள் இரவு 3 கொள்ளையர்களும் வேலாயுதத்தின் வீட்டிற்கு பின்னால் வந்து ஒளிந்தார்கள். சுவரில் இருக்கும் சிறு துளை வழியாக அவர்கள் வீட்டுக்குள் என்ன நடக்கிறது என்று கவனித்தார்கள். வீட்டுக்குள் வேலாயுதமும் அவரது மனைவியும் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தார்கள். மனைவி: யா, எல்லாரும் நம்மிடம் நிறைய பணம் இருப்பதாக பேசிக்கொள்கிறார்கள். அதை நாம் எங்கே பத்திரமாக வைத்திருக்கிறோம்? வேலாயுதம் மெல்லிய குரலில்: பயப்படாதே, நான் அதை பத்திரமாக வைத்திருக்கிறேன். இந்த வீட்டின் 3 மூலையிலும் உள்ள தூண்களுக்கு கீழே 3 பானைகளில் புதைத்து வைத்திருக்கிறேன். யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. வாசலில் மறைந்திருந்த கொள்ளையர்கள் இதைக் கேட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். என்ன ஒரு முட்டாள்! ரகசியத்தை இவ்வளவு எளிதில் சொல்லிவிட்டாரே என்று தங்களுக்குள் சிரித்துக் கொண்டார்கள். அவர்கள் அந்த இரவே திருடலாம் என்று காத்திருந்தார்கள். சிறிது நேரத்தில் வேலாயுதமும் அவர் மனைவியும் தூங்கிவிட்டார்கள். சத்தம் கேட்ட கொள்ளையர்கள் மெதுவாக வீட்டுக்குள் நுழைந்தார்கள். அவர்கள் பேசிக்கொண்டதை கேட்டபடி 3 தூண்களையும் தோண்ட ஆரம்பித்தார்கள். முதல் கொள்ளையன்: முதலில் இந்த மூலையில் தோண்டுவோம். 2வது கொள்ளையன்: பணத்தை பங்கு போட்டுக் கொள்ளும்போது யாருக்கும் ஏமாற்றம் இருக்கக்கூடாது. 3வது கொள்ளையன்: வேகமாக வேலை செய்யுங்கள், விடிவதற்குள் கிளம்ப வேண்டும். அவர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கடினமாக உழைத்து 3 தூண்களின் கீழும் பெரிய பள்ளங்களை தோண்டினார்கள். ஆனால் அவர்களுக்கு பானைகளோ பணமோ கிடைக்கவில்லை. கோபமும் ஏமாற்றமும் அடைந்த கொள்ளையர்கள் மீண்டும் மெதுவாக பேசும் சத்தம் கேட்கிறதா என்று கவனித்தார்கள். அப்போது வேலாயுதம் சிரிக்கும் சத்தம் கேட்டது. வேலாயுதம் உரத்த குரலில்: அடி சாமர்த்தியக்காரி, நாம் பேசியதை கேட்டு அந்த முட்டாள் கொள்ளையர்கள் நம் வீட்டுக்கூரையின் முக்கால்வாசி வேலையை செய்துவிட்டார்கள். நாளைக்கு நாம் கொஞ்சம் மண்ணள்ளி போட்டு நம் வீட்டை புதுப்பித்துக் கொள்ளலாம். கொள்ளையர்களுக்கு அப்போதுதான் புரிந்தது. வேலாயுதம் பணத்தை பற்றி பொய் சொல்லி அவர்களை ஏமாற்றி தங்கள் வீட்டை பழுது பார்க்க வைத்துவிட்டார் என்று உணர்ந்தார்கள். அவர்கள் அதிர்ந்து கோபமடைந்து ஏமாற்றத்துடன் திரும்பி ஓடினார்கள். மறுநாள் காலையில் வேலாயுதம் எழுந்து பார்த்தபோது வீட்டினுள் ஆழமாக தோண்டப்பட்ட 3 பள்ளங்களை பார்த்தார். அவர் சிரித்துக்கொண்டே தன் மனைவியிடம் சொன்னார்: பார்த்தாயா, நேர்மையற்றவர்கள் எப்போதும் உழைப்பை விரும்புவதில்லை. ஆனால் நம்முடைய சாமர்த்தியமான பேச்சால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை நாம் வேலையாக கொடுத்துவிட்டோம். நீதி: புத்திசாலித்தனமே சிறந்த பலம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை பை.